நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தினாலும் தேவனது வாரத்தின் முதல் நாளிலே என்னையும் நம்மையும் தேவன் இந்த காலவேளையில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். புலம்பல் 3:20 வாசிக்கிறோம், நாம் நிர்மலமாகாத கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே என்று பார்க்கிறோம். முடிவில்லாத இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தேவன் நம்மை முடிசூட்டி பாதுகாத்தார். நான் நன்றியுள்ளவளாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வாரத்தின் முதல் நாளே தவறி விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பக்தி எனக்குள் நம்ம காணப்பட வேண்டும். யோவான் 4:26 சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் வாரத்தின் முதல் நாள் தவறவே மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாய் வாழ முடியாய் தேவன் எனக்கு நமக்கு இப்படிப்பட்ட கிருபை செய்திருக்கிறார். ஆரம்ப ஜெபத்தை ஜெபிக்க முடியாய் நம்முடைய சகோதரன் ராஜ் என்பதை ஜெபிக்க முடியாய் அன்பாய் அவரை வரவேற்கிறேன். எல்லாம் எழுதி ஜெபிப்பாங்க. எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அருமையான அந்த காலை பொழுது எங்களுக்கு கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே உண்மை நாங்கள் தொழிந்து கொள்ள வந்து வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா உமக்கு நன்றி சோதரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே சகோதரன் வந்து அன்றைய வேத வாக்கியத்தை ஆண்டவரே உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க ஆண்டவரே அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவரோடு நீங்கள் பேசும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கூட்டத்தை நீங்கள் வழிநடத்தும்படி தகப்பனுடைய இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கும்படி தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும்படி தகப்பனே எங்களை நீங்கள் வழிநடத்தும்படி கர்த்தரும் ரட்சகரும் மேய்ப்பனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உட்கார்வமாக ஜெபத்தை நடத்தின அருமையான சகோதரருக்காய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தலும் நன்றியும் தெரிவிக்கிறோம். பாடலை நமக்கு நடித்து தரும்படியாய் நம்முடைய சகோதரன் ஜோசப் வந்து நடத்தும்படியாக அன்பை கேட்டுக்கிறேன். சங்கீதம் 109:30 கர்த்தரை என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை நான் புகழுவேன். தேவனை புகழ்ந்து பாடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேவனை பயபக்தியோடு பாடி தேவனை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. சகோதரன் நடத்தும்படியா அன்பாய் அவரை வரவேற்கிறேன். தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட காரியத்துல நாம் தேவனை பாடல் மூலியமாக மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாடலுக்கு உதவி செய்யும்படி ராஜன்றதையும் வின்சன்றதையும் சபையின் சார்பாக அழைக்கிறோம். பாடல் புத்தகத்திலே 160ஆம் பாடல், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. நூற்றி 60ஆம் பாடல். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே தேவன் ஜெபம் கேளும், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே தேவன் ஜெபம் கேளும்,
ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஊக்கத்துடனே ஓர்வமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டே நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே தேவை, ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஆதாரோக்க சிந்தனை ஆகட்டும் எங்கள் நெஞ்சிலே ஆகத்தாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே தேவன், ஜெபம் பெறும் ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் பெறும் ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. இடைவிடாமல் ஜெபம் செய்யும், இடையிலெல்லாம் நீங்கிவிடும் சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே தேவன், ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. நாம் இன்னொரு பாடலை தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாடலின் 2 பாடல் புத்தகத்திலே பாடலின் 2ஆம் பாடலை நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே தேவனங்கள் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே தேவனங்கள் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்றுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்றுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூர்வ ஜீவனை
அன்பே தியாகமான தேவ அன்பே தயவு செய்யும் அன்பே தியாகமான தேவ அன்பே தயவு செய்யும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் மாய உலக அன்பே நம்மை மாண்டவை கண்டடைத்த அன்பே மாய உலக அன்பே நம்மை மாண்டவை கண்டடைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் ஆதரவான அன்பே நித்தம் பாசமாய் நம்மையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்தம் பாசமாய் நம்மையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் ஆராத அன்பே நம்மையும் தேற்றும் அன்பே வாக்கு மாறாத அன்பே தீரும் வார்த்தையால் நம்மையும் தேற்றும் அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்தோஷமான அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்தோஷமான அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தொடர்ந்து வழிநடத்தும்படி இம்மானுவேல் பிரதரை நாம் சபையின் சார்பாக அழைக்கிறோம். பாடலை நடத்தி தந்த அருமையான சகோதரருக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து நன்றியை தெரிவிக்கிறோம். வேத பிரவீன் மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே இந்த அருமையான நாளிலே எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, இதோ இந்த வந்திருக்க வேத
வாசிக்கும்படி பிரதர் வந்திருக்காரு. அவரை ஆசீர்வதிச்சு அவர் குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்கப்பா. இதான் இன்றைக்கு கொடுக்க போற இந்த வசனத்தை நாங்கள் ஏதோ தானமாக எண்ணாமல் நாங்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. மற்றவங்களும் இதை கேட்டு உண்மை எது பொய் எதுன்னு தெரிந்து கொண்டு இங்கே வந்து நம்ம சந்நிதியில வந்து உங்க பரலோகன்ற ராஜ்யத்தை அடைய வேண்டுமாப்பா. இதை நான் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன், எங்களோட பரலோகத்தில் இருக்கிற பரம்பிதாவே. ஆமென். ஜெபித்திருந்த பிரவீனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தவறு நடந்து விட்டது. வின்சென்ட் பிரதர் பைபிள் வேத வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனத்தை தியானிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னையின்றி வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம். வானத்தின் மேலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவை யாவும் ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கின்றேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீதியிலேயே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீதியிலே வருகிறவருக்கோ தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலேயே நீயும் உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் உன் வேலைக்காரர்களும் உன் வேலைக்காரிகளும் உன் எருதும் உன் கழுதையும் உனக்கு உண்டான மற்ற யாதொரு மிருக ஜீவன்களையும் உன் வாசலில் இருக்கிற அந்நியரும் யாதொரும் வேலை செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். வேத வசனங்களை வின்சென்ட் வாசித்து தந்தபடியால் பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலியமாய் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஜான் பிரதர் பால் பிரதர் வந்து தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் சபையார் நாங்கள் அன்போடு அவரை அழைக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கு கூடி வந்துள்ள கிறிஸ்துவின் சபையார் யாவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தையும் ஏற்கிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முன்பாக சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, ஒரு தேவனை பற்றின அறிவு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது? இந்த பூமியில் எவ்வளவு கோடி மக்கள் வாழ்கின்றார்கள், பல வகையில் தேவனை தெரிகின்றார்கள். ஆனால்
இன்று நாம் வாசித்தோம். உலக காரியங்களில் நீங்க எப்படின்னா அந்த பாவத்திற்கு முன்ன பின்ன இருக்கிறது மனிதனோட உதாரணத்துக்கு யோபு 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானால் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? அப்ப என்ன சொல்றாங்கக்கா, நாம பாவம் செஞ்சா கடவுளுக்கு அல்ல. அது இந்த 10 கட்டளை நீங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சாரு. 4 கட்டளை தேவனை குறித்து வரும், 6 கட்டளை மனிதன் உட்பட்டு வரும். அது நான் முதல்ல இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரதையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படி தொடர்ந்து படிக்கிறது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் ஈரச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையும் விசாரிக்கிறதாயிருக்கிறேன். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் படித்தோம், நாம் பாவம் செய்தால் அதனால் தேவனுக்கு என்ன? பாவம் வேறு அக்கிரமம் வேறு. என்ன சொல்றாரு? பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்தில் கேட்பேன். முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் என்பது வேறு, அக்கிரமம் என்பது வேறு. பாவம் என்பது சக மனிதருக்கு எதிராக செய்யக்கூடியது பாவம். அக்கிரமம் என்பது தேவனை பற்றின அடிப்படை அறிவு இல்லாமல் தன் சுய புத்தியை கொண்டு கடவுளை இப்படி தரலாம் அப்படி தரலாம் என்று அந்த எண்ணத்தை கொண்டது. ஆனா இந்த அக்கிரமத்திற்கு மன்னிப்பு கிடையாது. வேதம் அழகாக சொல்கிறது, பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். யோவான் ஒரு ஸ்திரீ வருவாங்க, விபச்சாரத்துல கையை மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவளை மோசையின் சட்டத்தின் கல்லெடுத்து கொள்ள வேண்டும். ஆனா தேவன் என்ன சொல்றா, இயேசு கிறிஸ்து சொல்வாரு, உங்களை பாவம் செய்ய கல்லெடுத்து அடி. மனிதனுடைய பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறது. காரணம், மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் அந்த சூழ்நிலை, அவனுடைய பொருளாதாரம், அநேக காரியங்கள் இருக்குது. அதான் நீங்க இந்த 10 கட்டளை அழகா படிச்சீங்கன்னாக்கா, தேவனை குறித்த கட்டளை கொடுக்கும்போது டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் கொடுத்திருப்பார். இப்ப என்ன சொன்னாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். ஆனா நீங்க அடுத்து 6ல இருந்து படிச்சீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாய, விபச்சாரம் செய்யாதிருப்பாய, களவு செய்யாதிருப்பாய, பிரதாரத்தை ஒரு மாதிரி ஆர்டர் வரும். அதுக்கு எதுவும் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாரு. ஆனா தேவனுடைய விஷயத்துல அன்றும் சரி இன்றும் சரி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க இதே கூட இப்ப நம்ம கூட கேட்கலாம், இல்ல பிரதர், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அழகா அந்த 10 கட்டளையை 2 கட்டளையா மாத்திட்டாரு இருக்கு இல்லைங்களா? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு குரு. எங்க மத்தேயு 22:37 படிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் மனதோடும் அன்பு கூர்வாயாக. அடுத்த வசனத்தை படிங்க. இது முதல் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாக என்பதே. அப்ப இங்க நம்ம ஆழமான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சொல்லும் பொழுது தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கடவுளை குறித்து எந்த காரியத்திலும் ஒரு ஆழமான சத்தியத்தை வைத்தான் சொல்றாரு. மனுஷனுடைய விஷயத்துல நான் சொன்னீங்களா 10 கட்டளை இல்ல, 10 கட்டளை கொலை செய்யாத, இல்ல கொலை செஞ்சா அந்த தண்டனையா, அதை பத்தி சொல்லிருக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்துல நீங்க தேவனுக்கு ஒப்பான விக்கிரகம் வச்சா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கேட்ப சொல்றாரு. அடுத்தது அவருடைய பேரை படிக்க அதே படிக்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 படிக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். முதலில் கூறினார் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். இங்க என்ன சொல்றாரு? அவருடைய பேரை கிறிஸ்துவனா, கிறிஸ்துவர்களா இருந்தா கிறிஸ்துவ அந்த வாழ்க்கை வாழணும் இல்லையா? சபைக்க வர வேண்டாம், வீட்டுல உலக மனுஷன் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா கிறிஸ்துவன் என்ற அடையாளம் இருக்கிற பட்சத்தில் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் பூமியில். மீண்டும் சொல்லுகிறேன், உலக காரியங்களில் மன்னிப்புண்டு. தாவீது ராஜா பாவம் செய்தார், ஆனாலும் உலகத்தில் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து தன் எதில் முகந்தான் மாற்றார். ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் எந்த சூழல், சாலமோன் புறஜாதி தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார், அடிச்சு தூக்க போட்டார் வெளியே. ஆனா அவர் மேல் ஞானம் இல்லைன்றார். இயேசு சொல்றார்,
சாலமோனை காட்டிலும் பெரியவங்க இருக்கிறேன், அவ்வளவு ஞானத்தை கட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய விஷயத்துல எந்த எக்ஸ்பிரஸ் சபைக்கு வரணுமா வந்தே வரணும், இல்லையா சபைக்கு வராம கூட வெளியே போயிடுங்க. பந்து எடுக்கணுமா எடுத்தே ஆகணும், இல்லையா? ஏன்னா இந்த விஷயங்களில் கடுகளவும் தேவன் விட்டு கொடுக்கிறது கிடையாது, அவருடைய காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஏன்னா ஏதான் சொல்லுவாரு, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவராய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சபைக்குள்ள வந்துட்டீங்களா, அதற்கான தெளிவும் அறிவும் ஞானத்தோடும் இருக்க வேண்டும். ஏன்னா முட்டாள கடவுள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்கிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாருனாக்கா, இதுல இந்த பந்தில கை வச்சுங்க, தேவனுடைய கிருபை என்ன, வல்லம் என்ன, கிறிஸ்துடைய ரத்தம் என்ன, தூயாவுடைய ஆற்றல் என்ன, இதை பற்றின அறிவில்லாத நீங்க போய் தேவையில்லாத பத்தில கை வைக்காதீங்க. நிறைய பேர் செத்து இருக்காங்க. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நம்மளுக்கு? ரோமர் 15:4 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு எதிராக, அதாவது மனிதனுக்கு மனிதன் எதிராக செய்த பாவத்தை குறித்து தேவனுடைய கட்டளைகளை மீறியவர்கள், அவருக்கு ஏற்பட்ட அடிகள் தண்டனைகள் இதெல்லாம் நம்மளுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை எழுதி. அதே இன்னொரு சொல்வாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், மனிதனுக்கு மனிதன் பாவம் செய்வது, கொலை, திருடு, பொய் இதெல்லாம் வந்து சூழ்நிலை காலங்கள் வரும். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்தா நாம் இதை விட்டு விலகிடுவோம். ஆனால் சபை வருவதோ, பந்தி எடுப்பதோ, காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ காரியங்களை எச்சரிக்கையாக இருங்கள், இல்லாவிட்டால் தண்டனை. அப்ப என்ன நினைச்சு உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆவது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயா. அங்க என்ன சொல்றா? சட்டை தான் என்னது? 6 நாள் ஃபுல்லா வேலை செஞ்சீங்க, 7வது நாள் நீ வேலைக்கு போகக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். மீறுதல் என்ன என்ன? அப்ப இல்ல, அது மீறவங்களுக்கு என்ன தண்டனை? அதே படிங்க. யாத்திராகமம் 31:14. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்புகளாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். சாகடிக்கணும், இதான் சட்டம். தேவனாசனாரு பரிசுத்தமான சட்டணும் இல்லையா? அவனை கொண்டு பட்டுன்றாரு. இப்ப நம்ம மீறுதலை கொடுத்து பார்க்கலாம். என்னாகமம் 15:32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்தில் சபையார் அவனிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்மானம் உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார். அப்ப என்ன சொல்றாருன்னா, சட்டம் என்ன? ஓய்வு நாளை முறையாக அனுசரிக்கப்பட வேண்டும். அனுசரிக்கப்படாவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும். இங்க ஒரு மனுஷனுடைய வெறுப்பு இருக்கு, சின்ன விஷயம் தான். ஒரு 10 நிமிஷம் இருக்குங்களா, போயிட்டாங்க, பிடிச்சு வந்துட்டாங்க. மோசேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு சின்ன காரியம் தெரியுது, இது நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப தேவனுக்கு உத்தரவு கேட்கலாம். என்ன வெறும் பொறுக்கிறதான விஷயம் அல்ல, சிந்தனை
கடவுள் தானே ஒரு கேர்லெஸ் எல்லாத்துலயுமே. கடவுள் நேரம் பார்க்க போறாரு, கேட்க போறாரு, சபைக்கு லேட்டா அவரை கேட்க போறாரு, பஞ்சில் வந்து பாவம் கழிச்சு கேட்க போறாரு. ஒரு அனாவசியம் கடவுளை வந்து ஒரு ஈஸியா நினைச்சிருது. சர்வத்தையும் படைத்த கடவுள் ஒரு விஷயங்களையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேவன் அவர். குறிப்பாக கிறிஸ்துவின் சபையாரை ஆழமாக கூர்ந்து கவனிப்பார். கடவுளுடைய பிள்ளையின் ரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அப்ப என்ன நடக்குது? அப்படி 36 வைத்தார்கள். 36 அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கும் கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். அதான் ரோமர்ல சொல்றாரு, இதெல்லாம் எச்சரிக்கை ஊட்டு வகையில் இருக்கிறது. தேவனுடைய விஷயத்தில் எப்போதும் கேர்லெஸ்ஸா கண்டுக்காத மாதிரி. சாதாரண சிசி கேமரா வச்சுக்கிறோம். நம்முடைய இருதயங்களை உருவாக்கி இருதயத்துக்குள்ள நம்மளை கவனிச்சுக்காரு. நம்மளுடைய மனுஷனுடைய சிசி கேமரா என்பது வந்து நம்முடைய இருதயம் தான். ஏன்னா நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்க படிங்க. சங்கீதம் 33:15 சொல்லுவாரு, இருதயங்களை உருவாக்கி அதன் சிந்தனைகளை கூர்ந்து கவனிக்கிற தேவனா இருக்கணும். நம்ம இருதயம் தான் நம்முடைய கேமரா. சரிங்களா? இப்ப சட்டம் வேண்டும், முதல்ல ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். மீறல் என்ன? விரவு குறிக்கலாம். தண்டனை என்ன? கல்லெறிந்து மரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம்? லேவியராகமம் 16, 12, 13. கர்த்தருடைய சன்னதியின் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு துண்டில் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, அது என்ன சொல்றாக்கா, அந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா, நெருப்பு வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரு நெருப்பு இருக்கும். அந்த நெருப்புக்கு வந்து அந்த தூபம் அங்க காட்டணும். இதான் கட்டளை. மீறுதல் என்ன? அப்படியே படிக்கலாம். அதே லேவியராகமம் 10:1 படிங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியும் தன் தன் தூப கலசை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்களுடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்போது என்ன நடக்குதுங்க? கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய நெருப்பு. இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன படிச்சோம்? 16ஆம் அதிகாரம் மார்க் பண்ணி வச்சுங்க, வீட்டுல போய் படிங்க. இதெல்லாம் ஆழமான சத்தியம். 16ல 12ல படிச்சோம். பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு துண்டுகளை, பலிபீடத்தின் பக்கத்துல வெளியில இருக்கீங்க, வாசற்படம் மேல தெரியும், அங்க வெளியே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு அதை எடுத்துட்டு வரணும். இவங்க அந்த கட்டளையிடாத நெருப்பு எடுத்து மீறுதல். பலன் என்ன உங்களுக்கு? அப்படியே ரெண்டு படிக்கிறது. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்தையிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்தையில் செத்தார்கள். செத்து போயிட்டாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய விஷயத்தில் நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கை இருக்கணும்னா அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை பாகம் வழங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த எவ்வளவு நம்ம ஒரு அலட்சியமா சபதான எவ்வளவு கேர்லஸ் இருக்கணும், அவ்வளவு அடிக்கணும். இல்ல நான் சொல்றது பழைய ஏற்பாட்டுல எச்சரிக்கை. புதிய ஏற்பாட்டுல நீங்க எப்படி தண்ணி எடுத்தா தொடர்ந்து நான் சொல்லித்தரேன். அப்படி இல்லையா? கட்டளை என்ன? இந்த நெருப்பு எடுக்கணும். அவர்கள் செய்தது கட்டளையிடாத நெருப்பு. தண்டனை மரணம். ஏன்? கடவுளுடைய விஷயத்தில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. சொன்னா செய்யணும். சரிங்களா? அப்படியே இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம். என்னாகும் 3ஆம் அதிகாரம் 17. லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் படியே கொஞ்சம் கோபத்தி மாறி இல்ல இது என்ன நடக்கணும் ஈஸியா சொல்லிடுறேன், டைம் இல்ல. அதாவது ஆசிரியப்பு பெட்டியை தொடவோ அதில் பணிவிடை செய்யவோ லேவியின் குமாரர்கள் மட்டும் தான் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதுதான் அதனுடைய அடிப்படை. புரியுதுங்களா? அப்ப என்ன இங்க நடக்குது, சூழ்நிலை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து 4 அவ்வளவு பண்ணலாம். இப்ப லேவியின் குமாரர்கள் மட்டும் தான் பெட்டியை பிடிக்கணும். இதுதான் சட்டம். இப்ப இங்க நடந்த பிரச்சனை என்ன? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியோனில் இருக்கிற அபிநாதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநாதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநாதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டி முன்னோடே நடந்தான். தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலும் தம்புரும் மேலும் வீணும் கைத்தாளும் ஆகிய இவைகளோடும் கர்த்தருடைய முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள்.
அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டிடத்திலுமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவருடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் இடையிலே செத்தான். ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை ஆரோன், அதாவது லேவியுடைய வம்சத்தில் ஆரோனின் குமாரர்கள் மட்டும் செய்யணும். இதுல இன்னும் அநேக ஆழமான சத்தியங்கள் இருக்குது. ஏன்னா ஆரோனுடைய குமாரர்கள் யாருடைய பிள்ளை பெட்டியை தூக்க வேண்டும், யாருடைய பிள்ளை துணிகளை போற்ற வேண்டும், யாருடைய பிள்ளை அந்த வளையங்கள் நிறைய எடுத்துட்டாங்க, யாருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அக்குவேர் ஆண்டவர் அளவுக்கு கடவுளுடைய விஷயத்துல எல்லாமே ஒரு முறையா பண்ணியிருப்பாரு. அப்ப என்னது, இந்த ஊசா வந்து பெட்டி சாயிரம் மாதிரி கை வச்சிடறாரு. ஊசா என்ன பண்றாரு, அடிச்சிடறாரு. இந்த ஊசா யாரு தெரியுங்களா? ஊசா பத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்க 2 சாமுவேல் 6:3 படிச்சிருக்கீங்களா? ஊசான் பட்டு அவர் யாருடைய பிள்ளைனாக்கா 1 சாமுவேல் 31:2 படிங்க. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கிய தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் அபினாதையும். யாருடைய குமாரன்? பெலிஸ்தர் சவுலை குமாரனாயிருக்கிற நீ நெருங்கிய தொடர்ந்து அபிநயம் குமாரனாகிய யோனத்தானையும் அபினாதையும் மல்குசுவையும் வெட்டி போட்டார்கள். ஊசா யாருனாக்கா அபிநயாவுடைய குமாரன். அபிநயா யாரு? அதே படி 1 சாமுவேல் 9:1-2. பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியின் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தினாகிய அபியாவின் மகனான பெகோராவுக்கு பிறந்த சேரோனின் புத்திரனாகிய அபிலேயாயின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை பார்க்கிலும் சௌந்தரியம் இல்லை. அப்ப என்னன்னாக்கா நம்ம 2 சாமுவேல் 6 பார்த்தோம். அபிநயாவின் குமாரன் ஊசா. அப்ப இந்த அபிநயா யாரு? சவுலுடைய குமாரன். சவுல் யாரு? பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவன். புரியுதுங்களா சத்தியம்? அப்ப ஆனா பெட்டி யார் தொடரும்? லேவி குமாரர்கள். தொட்டது யாரு? ஊசா. ஊசா யாரு? அபிநயாவின் குமாரன். அபிநயா யாரு? சவுல். சவுல் யாரு? தேவன் முதன்மையில் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. அவர் யாரு? பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். இதெல்லாம் ஆழமான சத்தியம். சரி, டைம் இல்லை. அதனால என்ன சொல்ல வரனாக்கா, தேவனுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து கவனிப்பார். ஆனா ஊசாவை அடிக்க வேண்டிய காரணம் என்ன? இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஊசா பண்ண தப்பு இல்ல, இவங்க தாத்தா பண்ண தப்பு. தாத்தா யாரு? சவுல் ராஜா. அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப பண்ண அட்டகாசம் பண்ணிப்பாரு. அதையும் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கலாம். ஏன்னா திருப்பி நான் கூறுவது தான், தேவனுடைய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் உலக காரியங்களில் முன்ன பின் இருந்தாலும் தேவன் அதை திருத்துவதற்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். அதை கொண்டு இந்த பூமியை ஜெயித்து விடலாம். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் பட்சபாதமே கிடையாது. தப்பு என்றால் தப்புதான், சரி என்றால் சரிதான். அதுக்காக தான் இத்தனை சாட்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப சவுல் என்ன பண்ணார்? மீறல பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:2-3 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலே எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவா என்றார். அவ்வளவுதான் சொன்னார். சட்டம் தேவன் சவுல்கிட்ட சொல்றாரு, நீ போ அமலேக்கரை விடாத. ஏன்னா இவங்க சரியில்லை, இஸ்ரேல் மக்கள் நான் கஷ்டப்பட்டு ஒரு இடம் இட்டுட்டு வரேன். அவங்களுக்கு போர் முயற்சி இல்லை, அவங்களுக்கு எந்த அடிப்படை அந்த ஏன்னா இவங்கள ராஜாக்கள், அவங்க வெளிப்பத்தில் இவங்க அடிமையில இருந்து வராங்க. இவங்களால எதிரிகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாது. ஆனா அமலேக்கர் வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. ஏன்னா அமலேக்கர் யாருக்கு பின்னாடி சொல்றாங்க, அமலேக்கர் வந்து வாக்தாத்தின் பிள்ளைகள் அவங்க. ஏன்னா இவங்க எல்லாரையும் ஜெயிச்சாங்க, அவங்க ஜெயிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய கரம் அவங்களோடும் இருந்தது. அதனாலதான் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பின்னாடி அதை சொல்லிட்டு வரேன். அப்ப என்ன, இதான் சட்டம். அமலேக்கரை ஒருத்தர் விடக்கூடாது.
குழந்தை 7 செட்டை க்ளோஸ் பண்ணோம். அப்ப மீது 2 எங்க? 1 சாமுவேல் அதே 15 8 9 படிக்கிறார். அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாத தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அப்ப என்ன கணக்கா? தேவன் அழகா சொன்னாரு 15:2-3 எதையும் விடக்கூடாது. ஆனா இவங்க என்ன புதிய காலத்துல எதுக்கு? கர்த்தருக்கு பலி கொடுக்க. பார்க்க போறாரு, கேட்க போறாரு, கடவுள் சந்தோஷப்படுவாரு. தேவன் கோபம். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல் மக்களை கொண்டு வரும்போது இந்த பின்னாடி போய் அடிப்பாங்க. என்னன்னாக்கா அந்த செங்கல்ல கடந்து வந்துட்டாங்க. வந்துட்டு போகும்போது இந்த வயசானவங்க நடந்து பின்னாடி வருவாங்க இல்லைங்களா, அந்த பின்னாடி வரல போயிட்டு கொண்டுருவாங்க. இந்த அமலேக்கர் பண்ற வேலை. ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சீங்கன்னாக்கா யாத்ராகும் 17:8-11 வரைக்கும் படிங்க. ஏன் கடவுள் அமலேக்கர் மேல் அவ்வளவு கோவப்பட்டாருங்க? அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோடு யுத்தம் பண்ணும். நாளுக்கு நான் மலையுச்சில் தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சில் ஏறினார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வனாந்தரத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ண வேண்டும் என்றார். அன்னைக்கு தேவன் சொல்லிட்டாரு, நீ இதை ஒரு புக்ல எழுதி வச்சிரு. இந்த அமலேக்கர் ஒரு நாள் உன் கையில மாட்டுவாங்க, நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அவனுக்கு ஒண்ணு இல்லாத பண்ணுன்னு சொல்லி நாசமாக்கின்னு சொல்லிட்டாரு. என்ன தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. அதான் சொல்றாரு, நான் அவங்க பண்ணதை நான் பார்த்துட்டேன், அதனால அவங்களை விடக்கூடாது. ஏன்னா இவங்க கடந்து வந்துட்டாங்க. ஆனா தேவன் எழுதி வைன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்பம். ஏன்னா இதுல இன்னொரு ஒரு வருத்தம், உபாகமம் 25 படிச்சா நம்மளுக்கு அவங்க தேவனோட கோபப்படுறதுல காரணத்தை நம்மளுக்கு தெரியும். 25:17 படிங்க. உபாகமம் 25:17 இருக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வரும் உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. என்ன பண்றவங்க? பலவீனர். இவங்க நடந்து போயிருக்காங்க. பின்னாடி இந்த முடியாதவங்க, பலவீனமானவங்க வர பாத்தீங்களா, இவங்க எல்லாம் போயிட்டு கொண்டு பண்றது. தேவனுக்கு பயப்படாத. அப்ப தேவன் எப்படி விடுவாரு? அவரு தன் சிறைகளின் கீழே அழகா அந்த மக்களை கொண்டு வந்துருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க? முன்னாடி போனா அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பின்னாடி வர்றது. பின்னாடி யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க கொண்டு போறது பின்னாடி. இது தேவன் பார்த்தாரு. ஏன்னா இவங்களை மட்டும் அடிக்கும் போது, நீங்க போன இதெல்லாம் படிச்சீங்களா? அதெல்லாம் படிச்சோம். யாத்திராத்துல படிக்கும்போது இவங்களை அடிக்க மட்டும் திருப்பி மோசம் வந்து கை இந்த கோல்ல உயர்த்தி பிடிப்பாரு. ஏன்னா இவங்களை அடிக்கிறது அவ்வளவு போராட்டமா இருந்துச்சு. ஏன்னா இவங்களும் வாக்குத்தத்தின் பிள்ளைகள். அமலேக்கர் தெரியுங்களா? இவங்களும் ஏன்னா ஈசாவுக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. இந்த ஏசாவுடைய வம்சம் தான் அமலேக்கியர். என்ன வசனம் படிச்சிருந்தாங்களா? படிங்க. ஆதியாகமம் 36:10-11-12. 36ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11-12. ஏசாவின் குமாரனுடைய நாமங்களாமன. ஏசாவின் மனைவியாக ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாக பஸ்மாத்துடைய குமாரனுக்கு
ரேகுவேல் என்று பேர். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமேர், சேபப், கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். திம்னானின் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமணியாட்டியாயிருந்த எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றான். யாரை பெற்றான்? அமலேக்கை பெற்றான். ஏசாவுடைய மூன்றாவது ஜெனரேஷன். ஏசா யாரு? ஈசாவுடைய பிள்ளை. ஈசாக்காரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்ப இவங்க சாதாரண மனுஷன் அடிச்சுட்டாங்க. அமலேக்கர் கிட்ட மட்டும் போராடுறாங்க. ஆனா அமலேக்கருக்கு தெரியும் இது நம்ம பங்காளி பிள்ளைங்க, இவங்க அடிமை தட்டத்தை வந்து நிற்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் தேவன் அவங்க எவ்வளவு தூரத்தில் இருக்காரு. அவங்க என்னக்கா அந்த மாமிச குணம் அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களை அடிக்கிறது பார்த்தாரு. இந்த சந்ததியே இருக்கக்கூடாது, மொத்த பேர் நாசமாக்கி விடு, நாசமாக்கி சொல்லிட்டு எழுதின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை மீறி சவுல் பண்ண மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்துக்கு தான் அவரையும் அடிப்பார். அவருடைய பேரப்பிள்ளையாரு ஊசா பெட்டி எப்படி பாருங்க பாத்தீங்களா? ஊசா இதெல்லாம் வந்து ஆழமான சத்தியங்கள். நம்ம வந்து அது புதிய ஏற்பாட்டை படிச்சு கடவுளுடைய கிருபை, இரக்கம், அன்பு, அவர் இரக்கமானவர், பரிசுத்தமானவர், எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் போயிடுவாரு. உலகம் மீண்டும் சொல்லுகிறேன், உலக காரியங்களில் உங்களுக்கு தேவன் இரக்கமுள்ள தேவன், ஆனால் அவருடைய விஷயத்தில் எரிச்சல் உள்ள தேவன். நீங்க படிச்சு நினைக்கிறேன் 3-4 தலைமுறை எரிச்சல் தேவனா இருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவன் கிட்ட நீங்க என்னது போய் பெற முடியும்? இரக்கமுள்ள தேவன் பெறலாம். என் வார்த்தை கிட்ட நீங்க அடுத்த வசனத்தை படிச்சா வருவாரு, என் வார்த்தை கிட்ட அதன்படி 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன். அப்ப அவருடைய வார்த்தைக்கு எரிச்சல் தேவன். இப்ப எரிச்சல் அப்பா கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? எதையும் கேட்க முடியாது. அதனால தான் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ஏன் தேவனுடைய வார்த்தையை மட்டும் யார் நம்ம ஒரு வாரம் அவசரம் இல்ல, இதெல்லாம் நம்ம சும்மா எழுதி வச்சிருக்காங்களா? அந்த எத்தனை ஜெனரேஷன் யார் யார் இப்ப நம்மளுக்கு அமலேக்கர் தெரியும். அமலேக்கர் யாருடைய வம்சம்? அதனால தான் நான் எப்பவுமே படிக்கும்போது வம்ச வரலாறு ஆழமா படிப்பேன். எதுக்கு பைபிள் சும்மா எழுதிக்கணுமா? எவ்வளவு பேர் வரும், எவ்வளவு வரலாறு வரும். தேவன் சொல்கிறார், வேதத்தை ஆழ்ந்து படியுங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த பூமியை நிலையாகவும் சமாதானமும் சந்தோஷத்துடன் வாழ வேண்டுமா? எனக்கு கீழ்ப்படிங்கள். அப்ப இந்த 10 கட்டளை 4 கட்டளை தேவனுக்கு 6 கட்டளை மனுஷனுக்கு வருது. இந்த 4 கட்டளை நீ முறையா கை கொண்டால் போதும். இந்த 6 கட்டளைக்கான பாவத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது என்ற அறிவை கொடுத்துருவார். ஏன்னா நீங்க தானியல் புத்தகம் படிக்கலாம். தானியல் படிக்கும்போது அவன் மற்றதை காட்டும் 10 மடங்கு அறிவுள்ளவனாக இருந்தான் இல்லையா? ஏன்னா நீங்க அதே மாதிரி பார்க்கும்போது வந்து எகிப்து ராஜாவுடைய இருதயத்தை கடினமாக்கினார். தேவனுக்கு மனுஷனுக்குள்ள நுழைஞ்சு கடினமாக்கினார். அதே மாதிரி அந்த எகிப்து மக்கள் கிட்ட இருந்து இரக்கத்தை கொடுத்தார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வெளியே வரும்போது பணத்தையும் பொருளையும் கொடுத்து வெளியே இருப்பாங்க. தேவன் நினைத்தால் யாருடைய மனத்தில் சென்றும் எதையும் செய்வார். ஏன்னா சவுலை அரசாங்கத்துடைய ஒரு இருதயத்தை மாற்றுவார். நீங்க அப்போஸ்தலர் படிச்சா லிதியாவுடைய இருதயம் பவுலுடைய வசனத்தை கேட்கும்போது இருதயத்தை திருப்புவார். தேவன் நினைத்தால் நாம் உள்ளாக சென்று எல்லாவற்றையும் செய்வார் இந்த உலக காரியங்கள். ஆனால் நாம் அவருடைய காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இன்னொரு உதாரணம் பார்த்து விடலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரோவியர் தூபம் காட்டிய பலிபீடத்தின் அண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவிலிருந்து பெத்லேமுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, 9ஆம் வசனம், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும், 9ஆம் வசனமா? சரி. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் உம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்லேமுக்கு வந்து வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இல்ல இங்க கருத்து என்னன்னாக்கா, எரோபெயாம் என்ற ராஜா, 10 கோத்திரத்து ராஜா விக்கிரக சிலை வழி பண்ணுகிறாரு. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஒரு திருக்கதரிசியை அனுப்புறாரு. நீ போ, அவங்ககிட்ட சொல்லு, நீ படுத்தா தப்பு, தேவனுக்கு பிடிக்கல சொல்லிட்டு அங்க நீ சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போன வழியா திருப்பி வரவும் கூடாது. இதுதான் அவர் கொடுத்த கட்டளை. புரியுதுங்களா? அப்ப என்னன்னாக்கா திருப்பி ஏன் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆக்சுவலா இங்க நடக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவன் தான் முதல் பெத்தேல் வரை வந்து அங்க ஒரு கண்ணுக்குட்டி சிலை வைப்பான், அங்க ஒரு கண்ணு சிலை வைப்பான். ஏன்னா மக்கள் எல்லாம் யூதேயாவுக்கு வந்து
தேவாலயத்துக்கு வரான்னு சொல்லிட்டு மக்களை மணந்துட்டு வந்து நிறைய கிரிமினல் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம அது ஒரு வேற சப்ஜெக்ட் படிக்கலாம். இங்க என்னன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள நீ போ, அதான் 9 படிச்சோம், நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியே திரும்பி வர வேண்டும். இதுதான் சட்டம். மீறுதல் என்ன? 13:10 படிக்கிறது. அதுலயா? ஆமா, 1 ராஜாக்கள் 13:10. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். 23 படிங்க. அதுலயா? ம். ஓகே. அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு இல்ல என்னன்னாக்கா இவர் போறாரு, அப்போ ஒரு வயசுல திருசாரு 14 படிக்கிறார். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, யூதாவில் வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நாம் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிப்பக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அந்த தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அப்ப இங்க தெளிவா சொல்றான், இல்லப்பா இது தேவன் வந்து இதுதான் சொன்னாரு, நீ போயிட்டு அந்த ராஜா கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீ பிஸ்கா மாட சொல்லிட்டாரு, எனக்கு டயர்டா இருக்குது, ஆளை இங்க உட்காந்துக்கிறேன். இங்க பேசுறது யாருன்னா இன்னொரு தீர்க்கதரிசி, ஏது அங்க இஸ்ரேல் இருக்கிற வேற ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவன் அவர் விட்டு இங்க அனுப்பாரு. இவர் காய்ச்சிரா, அப்பா யாரு யூதால ஒரு தீர்க்கதரிசி வந்து பண்ணாரா, அவர் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவர் டயர்டா உட்காந்துருக்காரு. உடனே இவர் சொல்றாரு, இல்லங்க இந்த மாதிரி தேவன் சொல்லிட்டாரு, முடியல நான் உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படியே தொடர்ந்து, அதுக்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசித்தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்ப உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பொய் சொல்றான். தீர்க்கதரிசி பொய் சொல்ல முடியும்? இதான் மாமிசம். அப்ப இந்த உலகத்துல புரிஞ்சிடும், யாரெல்லாம் நம்ம பார்க்குற எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் கட்டுக்கதை நிறைய சொல்லுவாங்க, என்ன இருக்குது வசனம் தீர்க்க தரிசனம் கண்டேன், வாக்கு தத்தம் கொடுப்பாங்க, வெளிப்பட்ட வாக்கு தத்தம் கொடுப்பாங்க. வாக்கு தத்தம் என்னது? ஆபிரகாமுக்கு எப்படி கானானை கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த வருடத்தில் வேற ஒரு வீட்டை கொடுக்க தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க, எல்லாரும் ஜோரா கத்துவாங்க. திருப்பி அடுத்த வருஷம் வந்துடும். நிறைய பேர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தேவனுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தீங்க. ஆனால் இந்த வருஷம் வாக்குமானதை அவன் கொடுப்பார். வருஷம் வருஷம் ஒரே காசுலாம் கடைசி அவன் கூட வாங்க மாட்டான். பழைய பட்டது இல்ல முழக்கூடிய மக்கள் இருக்காங்க. முன்னாடி சொல்லுவோம், இன்னொரு இது இல்ல, நான் 7 வெள்ளை குதிரைகளை பார்த்தேன், அதுல தேவன் வந்தாரு, அவர் கூட நான் டேபிள் சாப்பிட்டுங்க, எனக்கு ஒரு சீடியை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது கதைகள். ஏன்னா இந்த விஷயத்தை முடிச்சுட்டா அதுக்குள்ள போயிருங்க. ஏன்னா இதுல போனா டைவர்ட் அந்த சைட்ல போயிடும். அப்ப என்ன கொடுத்த கட்டளை, நீ போ அப்பம் புசியாத இது பண்ணியாத நான் சொல்றேன். இங்க ஒரு திருதரிசி போய் சொல்றான். அடுத்து படிங்க. அப்பொழுது அவன் இவனோட திரும்பவும் போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். ஒரு நிமிஷம், எப்பயுமே நம்ம கிட்டே அப்படிதான். வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்களா, நம்மளுக்கு வேதம் சொல்லி இருக்குது. அப்ப இப்ப ஒரு பொய் சொல்றோம், பொய் சொல்றோம். ஏன் தேவன் கட்டளையிட்டார் இல்லையா, கர்வாலி மாத்திக்கிட்டு ஐயா நீங்க சொல்றதுலாம் சரிதான், இருந்தாலும் தேவன் எனக்கு சொன்னாரு, ஏன் அந்த தேவன் எனக்கு சொன்னது உங்ககிட்ட சொன்னாரு? ஒரு நிமிஷம் இருக்கு, நான் மரத்துக்கு பின்னாடி பாருங்க, போயிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்கார. தேவனே இதுக்கு சித்தமா வந்து தேவன் பேச போறாரு, அம்மா இல்லைங்களா? ஆனா சொன்ன உடனே எதையும் நம்பி விடுகிறது. யாருக்கு என்ன அவருக்கு வேலை இருக்கிறா, ஏன் நீ திருத்த பேச ஒண்ணு வச்சு ராஜா பேசிக்கலாமே, என்ன இதுக்கு கொண்டு வந்தாரு, என்ன கொண்டு வந்து கட்டளை கொடுத்தாரு. எதையும் சிந்திக்கிறது கிடையாது. யார் சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பி விடுகிறோம். இதனால்தான் ஈஸியாக பார்த்து விடுகிறோம். எதையுமே தியானிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிறதா, இது சத்தியமான வார்த்தையா சிந்திக்கும். ஆனா சிந்தனை என்பது இல்லை. யாரா சொன்னா அப்படி கிளம்பி இங்க அப்படிதான் ஒரு நல்ல மனுஷன் எல்லாம் பாலிமன், ஒரு வயசான ஒரு பொய் சொல்றோம். ஒரு நிமிஷம் சிந்திச்சிருக்கலாம், நம்ப மாட்டேன். ஏன் எனக்கு அந்த சொல்ல உங்கள்கிட்ட அந்த சொன்னாரு, பைபிள காட்டு இருக்குது, அப்படிதான் நீங்க சொன்னீங்க, காட்டுங்க பைபிள காட்டுங்க. இல்லப்பா அதெல்லாம் உங்க யதார்த்தமா சொல்றோம்பா, எல்லாம் பைபிள் இருக்குமா, பைபிள் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அது இன்னைக்கு ஒத்து வருமா? சொல்லுவான். ஏது தேவன் இன்னும் 1000 கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த காலத்துக்கும் இந்த வேதம் ஒத்து போகும். வேதத்தில் இருந்தால் நான் வரேன், இல்லைனாலும் வரமாட்டேன். அதான் என்ன இன்னைக்கு தேவன் நேரடியாக பேசுறா, இன்னைக்கு வேதத்தின் மூலியமா பேசுறாரு. அப்புறம் தொடர்ந்து படிங்க, அவருடைய நிலைமை என்னன்னு பார்க்கலாம். எந்த வசனம்? 20 படிங்க. 20
அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திரும்பிக் கொண்டு வந்து தீர்க்கதரிசியுடைய கர்த்தருடைய வார்த்தையை உண்டாக்கினார். அப்ப அந்த கிழவனுடைய இப்ப வார்த்தை உண்டாகுது. முன்னாடி போய் சொல்லிட்டான், இப்ப வார்த்தை உண்டாகுது. என்ன உண்டாகுது? அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. நல்ல மனுஷன், சின்ன மனுஷன், தேவன் தெரிந்து கொண்டு. இப்ப நம்மளோட தேவன் தெரிந்து கொண்டிருக்காரு. ஆனா அநேக பேர் நம்மளை வச்சுப்பார்கள், போகக்கூடாது. பாருங்க, சொல்றாரு அதே மனுஷன் மட்டும் சொல்றாரு, சபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு எவ்வளவு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒன்னே ஒன்று, ஏன்னா நான் கும்பிடக்கூடிய தேவன் சர்வ வல்லவர். எதுக்கு இதெல்லாம் நமக்கு இருக்காரு? ஏன்னா நடக்கிற பிரச்சனையே வேற. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு 10 கோத்திரம் மீது டோட்டலா உள்டா போயிருக்கு. ஏன்னா உள்ள வந்து சிலை வழிபாடு, விக்கிர வழிபாடு சொல்லிட்டு எக்கச்சமா போயிருக்குது. நிறைய ஒரு அசிங்கங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா தேவன் அது இருந்தாலும் தேவ பிள்ளைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தையை கவனிக்கிற மாதிரி இருப்பதுதான். ஏன்னா இந்த ஃபுல் கதையை படிச்சீங்கன்னா இது ஒரு விஷயமே வராது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஹிஸ்டரி நீங்க படிச்சீங்கன்னாக்கா, ராஜாவுடைய வரலாறு படிச்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு இந்த மைண்ட்ல வராது, அப்படியே கடந்து போயிடும். ஆனாலும் அதுக்குள்ளே சத்தியம் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. வேதம் சொல்லிட்டு வர்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கார். பின்பு என்ன சொல்றது? எப்படி இருந்தார்? 22 23 படிங்க. அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தான். அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொண்டு கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் மேல் அதன் அண்டையிலே நின்று சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. சிங்கம் எப்பவுமே வந்து நீங்க விலங்குகளா பார்த்தாக்கா, விலங்குகள் அப்படி ஒரு மனிதனும் ஒரு விலங்கு இருந்தாக்கா, விலங்கு தான் அப்படி உருவாக்கணும். எப்படின்னாக்கா அதுக்கு இந்த கடிக்கிறது கழுத்து ஈஸியா இருக்கும். விலங்குகளுக்கு, சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து எடுத்தோடனே கழுத்தம் வைக்கும். அப்ப ஒரு மனிதன் இருந்தாலும் விலங்கு இருந்தாலும் மனுஷன் அப்படி கொள்ளாது. ஏன்னா மனுஷனை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும், விலங்கு தெரியாது. அப்ப ஆனா அங்க அந்த சிங்கம் கழுதை விட்டது, மனிதனை கொண்டு போடுறது. கழுதை இருந்தது, அவனை சாப்பிடவே இல்லை. அடுத்து படிக்க முடியாது. 25 அந்த வழியிலே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அப்ப பிரதர் நம்மளுக்கு ஆழப்படுது. மொத்தம் 5 உதாரணங்களை நமக்கு காட்டிவிட்டேன். ஆமாங்களா? 5 உதாரணம் நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த 5 போயிட்டு இந்த வாரில் தியானிங்க. பிரதர் வாட்ஸ்அப் யூடியூப்ல போடுவாரு. இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டே அந்த வசனத்தோடு கவனிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கடவுள் விஷயத்தில் தேவ விஷயத்தில் நாம் ரொம்ப வச்சிருக்க வேண்டும். ஆனா இந்த உலகம் செவி கொடுக்காது. வேற என்ன சொல்லுது? ஏசாயா 30:8 படிக்கிறது. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. என்ன சொல்றாரு? இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு, என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. என்னத்தை வரை சொல்லியிருக்காரு? அப்படி கேட்பீங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரமாய் இருக்கிறார்கள். என்னது? கலகமுள்ள ஜனங்கள் வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் மக்களுக்குமே. இப்ப நம்ம வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இது தெரியும், அவ்வளவு நம்மளுக்கும் தெரியும். கிறிஸ்டின் சபையா இருக்கு, வளர்ந்து பார்க்க பழைய ஏற்பாடு ஒண்ணுமே புரியலையே. லேவியர்ல போய் கேளுங்க, லேவியர்களே என்ன தெரியாது.
என்ன ஆகுமோ திறந்ததே கிடையாது. அவங்க தெரிஞ்சலாம் மத்தேயு, மார்க், லூக், ஜான், சங்கீதம், அவ்வளவுதான். இதான் தெரியும். சரிங்களா? அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா எதுக்காக எல்லாம் எழுதி வச்சிருக்காரு கவனிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருனாக்கா, எழுதி வை. இவங்க வந்து வேதத்தை கேட்க மாட்டாங்க. அப்ப இவங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க நம்ம மக்கள்? அடுத்த வசனத்தை படிக்க இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞானதிஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமலும் எங்களுக்கு இதமான சொற்கள் உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்றும். என்ன சொல்றாங்க? யதார்த்தமா பேசுங்க, உங்களை ஆசிரியப்பார், இறங்குவார், சுகம் அளிப்பார், இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேர் வயிற்று வந்து நம்மளை காப்பாற்றுவார். எதமா பேசுங்க. இந்த மாதிரி வார்த்தை கேட்குது வேதத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த மக்களா வணங்கா கழுத்துடைய மக்கள். என்ன அவங்களுக்கு சுகமானது? ஒரு சீரியல் அழுவதே பார்த்து அவங்க மனசு வந்து எப்பயுமே ஒரு அழுகிற மனையிலே வந்து நீங்க டிவியில கூட பாருங்க, வீட்டுல சிரிக்கும். எந்த சீரியலும் ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும். இவன் கலவை நீங்க எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி கான்செப்ட். ஏன்னா மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கிறது நீங்க அதுதான். எல்லாரும் தான். அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு இறக்கமானது, ஒரு தாழ்மையானது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன படிக்கிறோம்? 11 படிக்கிறது. நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கடவுளை எங்க முன்னாடி வைக்காதீங்க. எங்களுக்கு அந்த வேதம் பிடிக்கல, அதை படிச்சா பயமா இருக்குது எங்களுக்கு. எப்படி அவளை கட்டுப்பண்ண சண்டே வந்து அவர் கரெக்டா சபை ஆரம்பிக்கும் போதே வந்தாருமா, பிதாகுமாரன் பரிசுத்தாவி நமக்காக இங்க காத்துக்கிறாங்க. சபைக்கு நேரத்துக்கு வரணுமே. உலக காரியங்கள் நம்ம ஈடுபடுறோமே, சிந்திக்க வேண்டாமா? ஒரு சிஎம்ஆர்னாக்கா நம்ம லேட்டா வருவோம், ஒரு பிஎம்ஆர் நம்ம லேட்டா வருவோம், ஒரு சபைக்கு நம்ம எப்படி வருவோம்? ஒரு நேரத்துக்கு வர வேண்டாமா? சர்வத்தையும் படுத்த கடவுள் நம்மளுக்காக காத்துக்கணும். ஒரு மனுஷன் மேல இருக்கிற பயம் தேவன் மேல இல்லையா? அப்ப நம்ம ஆழமா சிந்திக்கணும். எதுக்கு இந்த சபை இந்த கூடுதலா இருக்கிறது? ஒன்றும் வெளியே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இயக்கம் உங்களுக்குள் இயங்கும். பழைய ஏற்பாட்டில் பகிரங்கமாக அடித்தார். இன்றும் வேதத்தை மீறுகின்றவர்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக துக்கம் வரும், மனை மூலியமா துக்கம். ஆனா ஏன்னா ஒரே விஷயம் தான், நம்ம சபைக்கு நேரத்துக்கு வரணும்னா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு மாம்சத்துல தான் வாழ்ந்துட்டேன். பந்தியில பாவம் செஞ்சு ஒரு குற்ற உணர்வு இல்லாத நான் கை வைக்கிறேன், நான் கூட மாம்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சபைக்கு மீட்டிங் பண்ணேன். என்ன கேட்டாங்க, பிரதர் நீங்க என்ன பிரதர் மதமா மார்க்கமானு கேட்டாங்க. எனக்கு நான் கேட்டேன், என்ன பிரதர் புரியல பிரதர் கேட்டேன். இல்ல கிறிஸ்டின்ல ரெண்டுக்கு இது மதமும் இருக்குது மார்க்கம் இருக்குது எப்படின்னு கேட்டேன். இல்ல இந்த கோயில்லாம் போறாங்க இல்லைங்களா, அவங்க கிறிஸ்துவ மார்க்க சார்ந்தவங்க. இந்த பைக் எடுத்து போறாங்க இல்லைங்களா சபைகளுக்கு, இவங்களாம் மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது ரெண்டுமே கிடையாது. இல்ல அது ரெண்டு தான் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, கிறிஸ்டியானிட்டி என்பது வந்து மதமும் அல்ல மார்க்கம் அல்ல, அது ஒரு இறை நிலை. ஏன்னா மதம் என்பது ஒரு சடங்காச்சாரம், மார்க்கம் என்பது ஒருவரை பின்பற்றுவது. ஆனா கிறிஸ்தவம் என்பது இயேசுவை பின்பற்றுவதில்லை, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்றால் அந்த பொறுமை, இறக்கம், நீடிய பொறுமை வேண்டும். வேதம் தெரிந்தால் மெசேஜ் கொடுக்கல, பாட்டு பாடல, என் குடும்பத்தில் என்னுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறது, என்னுடைய சமாதானம் எந்த அளவுக்கு, என் பிள்ளைகளை நான் எப்படி வழிநடத்துகிறேன். இப்ப இவ்வளவு பேருக்கு வந்திருக்கிறோம், உண்மையாக அன்பு செஞ்சாக்கா நம்ம மனைவி அன்பு செஞ்சா சபை கிட்ட வரலாம். உண்மையான ஏற்கல. மனிதனுக்கு நித்திய ஜீவன் முக்கியம். நித்திய ஜீவனை அடைய நமக்கு எது வேண்டும்? நித்திய ஜீவன் அடைய நமக்கு எது வேண்டும்? நித்திய ஜீவன் அடைய நமக்கு முதல்ல என்ன வேண்டும்? ஜீவன் வேண்டும். யோவான் 5:40 மட்டும் படிச்சுங்க, முடிச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி எண்ணத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. முதல்ல ஜீவன் உண்டாகணும். எல்லாமே நித்திய ஜீவனுக்கு போகும். எல்லாருக்கும் தெரியும் நித்திய ஜீவனுக்கு. நித்திய ஜீவனுக்கு போனா முதல்ல ஜீவன் வேண்டும். ஜீவன் வேண்டும் இல்ல, இந்த வேதத்துக்கு உட்பட்டு நான் சிந்திக்க வேண்டும். ஒரு சபைக்கு போனா அந்த சபை ஊழியக்காரர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வேத அறிவு எப்படி இருக்கிறது, இந்த வேதத்துக்கு உட்பட்ட சபை நடக்கிறதா, பாடல், வசனம், வார்த்தை, தெளிவுரை, பந்தி, காணிக்கை, இந்த 5 இருக்கிறதா சோதிச்சு பார்க்கணும். நானும் ஏதோ சபைக்கு போறேன், அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும். சகோதரர்களே, ஒன்றே ஒன்றாவது சொல்லுங்க, கிறிஸ்துவ பிரதிபலி கஷ்டம், முடியாது. ஏன்னா நன்மையில பழக்கப்படும். நான் எதுவும் கோவப்பட மாட்டேன், என் மனைவி என்னவே பேசுற கோவப்பட மாட்டேன்.
என் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் தான் கற்றுக் கொடுப்பேன். என் பொறுமையை என் உச்சக்கட்ட பொறுமையை நான் வெளிப்படுத்துவேன். ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா என்ன போன சொல்றாக்கா, உங்களுக்கு அது வந்து பழக்கம் இல்லை. சபையில இருந்து வெளியே போக நினைச்சுக்கிட்டே போவோம். இன்னைக்கு அமைதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கோவப்படுறது, கட்டுப்படுறது. நான் எவ்வளவு கட்டுப்படுத்தாலும் என்ன கோவத்தை தூண்டிடுறாங்க. எப்படி தூண்ட முடியும்? நீயா தான் தூண்ட முடியும். உனக்கு கிறிஸ்துவத்தால் எப்படி தூண்ட முடியும்? ஏன்னா கடவுளுடைய விஷயத்தை பற்றியும் இன்னொரு விஷயம், தேவாலயத்தில் புராவித்தவர்களையும் காஸ்மாக்களையும் கிறிஸ்து என்ன பண்ணாரு? சாட்டை பின்னி அடித்தார். ஆமா இல்லையா? இதே கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது தன்னை பிச்சு அப்படியே உடம்ப சதையை பிச்சு எடுத்துட்டாங்க, தாடி பிடிக்க போட்டாங்க. சிலுவையில் சொன்னாங்க, பிதாவே உங்களை மன்னியும், தாங்கள் செய்தது என்று அறியாமல் செய்கிறார்கள், தாங்களை மன்னியும். தேவன் விஷயம் கோயிலுக்கு கூட புறாவிட்டு இருந்தோம். அவனை சொல்லிக்கலாமே, பிதாவே இவங்களை அறியாமல் செய்றாரு. கடவுளுடைய விஷயத்தில் எந்த சூழ்நிலையும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. உலக காரியங்களும் முன்னப்பில் இருக்குது. அதான் நீங்க நம்ம என்ன பார்த்து சொல்லியிருந்தோம். திருப்பி சொல்ல தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன். 10 கட்டளை, 4 கட்டளை, 6 கட்டளை. முதல் 4 கட்டளையுடைய அடிப்படை என்ன? தேவனுக்கு தேவனை கணத்தை கொடுக்க வேண்டும். அதில் சிறு தவறு ஏற்பட்டாலும் தேவன் அதில் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த 4 கட்டளைகளுக்கு சரியாக கை கொண்டு விட்டால் இந்த 6 கட்டளைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி கையாள்வது, எப்படி அதிலிருந்து விலகுவது என்ற ஞானத்தை கொடுப்பார். அதற்கான உதாரணங்களை பார்த்துட்டோம். தியானிப்போம். இந்த வாரம் முழுவதும் தேவனை கொண்டு கட்டளை விடுவோம். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, எங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவரை நன்றி அப்பா. இது இந்த நாளிலும் உடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்தீங்க தந்தையே. பிதாவே, பழைய ஏற்பாட்டில் நீர் எதை விரும்பினீர், உமக்கு எதிராக நடந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தியானித்தோம் தந்தையே. இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எல்லாம் எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் தந்தை அப்பா பிதாவே, கேட்ட வார்த்தைகள், சிந்தித்த சிந்தனைகள் எதுவும் காதோடு சென்று விடாமல் எங்களுடைய இருதயங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் வருகின்ற நாட்களில் நான் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக வருகின்றேன். தேவனுக்கு முன்பாக நான் அங்கு இருக்க வேண்டும். சபை 9 மணி என்றால் 8:50 நாங்கள் சபைக்கு வர வேண்டும். காரணம், ஒரு காலமும் நான் தேவனை காத்திருக்க விட மாட்டேன். இந்த உலகம் மாயை, உலகம் சிறு சிறு சூழ்நிலையில் எங்களை பலவீனமாக்கும். ஆனால் கிறிஸ்து எங்களுக்குள் இருந்தால் அந்த பலவீனம் ஆக மாட்டோம் என்கின்ற அந்த உணர்வை நம்முடைய வார்த்தை மூலமாக புரிந்து கொண்ட தந்தையே, பாபிதாவே, கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள் சிந்தனையாகவும் செயலாகவும் வருகின்ற காலையில் மாற வேண்டும். நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்கள் உடன் பிறந்தார், உறவினர்கள், நெருக்கமான நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக அழைத்தார் வேண்டும் தந்தி. இந்த சிறு ஜபத்தினை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவர் உடைய நேசமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அக்கிரமத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நமக்கு தேவனுடைய வார்த்தையினாலே வசனத்தை கேட்டோம். இல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமார் ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார் சொல்ற வசனம் காண்பிக்கிறார். பொய் சொல்ல தேவன் அல்ல, மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க சொல்லி செய்து கொடுப்பார். அதனால எச்சரிப்பா இருப்போம், தேவநாமத்தை மைப்படுத்துவோம். வின்சென்ட் ஒரு பாடலை பாடும்படியாய் அவரை அன்போடு அழைக்கிறோம். நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக வந்திருக்கிறோம். பந்தியின் பாடல் 157 பாடல் புத்தகத்தில் 157ஆம் பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார்.
சேரும் அவர் சமூகம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார் நெருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருந்தி சிந்தும் நெஞ்சம் உம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருந்தி சிந்தும் நெஞ்சம் உம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் சமூகம் வந்து சேரும், அவர் சமூகம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரியில் அத்தனை பாடுகள் பட்டு நாம் நித்திய ஜீவன் பெறும்படி நம்மை மீட்டெடுத்தார். ஒரு 2-3 வசனங்களை வாசித்து நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்ப குறிச்சு சொல்றாரு. தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு பாருங்க. மனிதனுக்கு ஒரு இரக்கம் செய்யணும்னா மிக யோசிப்போம். ஒரு 1000 ரூபாய் கேட்டா 10 தடவை யோசிப்போம் கொடுக்கறது. கொடுக்கறவங்க வேற பற்று இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷன் கொடுக்கும்போது யோசிப்போம். ஆனா தேவன் உலகத்தை உண்டாக்கி சகலத்தையும் படைத்து அவருடைய கிருபையால மனிதனை உண்டாக்கி பாவம் செய்யும் போது அவரை தள்ளிவிடாமல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நம்மளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறோம்னு அவர் எதிர்பார்ப்பார். அவருடைய குமாரனை தர்றாரு. நாம் செஞ்ச அக்கிரமங்களும் பாவங்களும் அசுத்த வார்த்தைகளும் கெட்ட பார்வைகளும் கெட்ட வார்த்தைகள் கேட்கிறது, தேவனை விட்டு விலகி போகிறது. இப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் சிந்தித்து அவர் நம்மை தண்டிக்காமல் அவர் அன்பு செய்தார். எப்படியாப்பட்ட அன்பு பாருங்க. இந்த அன்பை நாம செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அப்போ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. எப்படியாப்பட்ட வெளிப்படுத்தல் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன சொல்றாருன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருக்கிறோம். நம்ம எப்படி மரித்து இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஆவிக்குரிய விஷயத்துல மரணம் அடைஞ்சிருக்கும். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக நாம் பாவிகளா இருந்து இந்த உலகத்துல தேவனிடத்துல போகாதபடி மரித்து இருக்கும்.
இந்த மரணத்தை குறித்து தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, அவைகளில் நீங்கள் ஆ, முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் ஆ, கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் நமது விருப்பத்தையும் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்தோம். எவ்வளவு கோபம் இருக்குது. தேவன் சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளாமலும் அவர் சொன்ன சட்டங்கள் கிறிஸ்துவின் சபையிலே வாரத்தின் முதல் நாளிலே சத்தியத்தோடு நிறைய பேர் பைபிளே எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மொபைல்லே இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு காலம். ஏன்னா முதல்ல பயம் இருக்கும். நம்ம ஒரு 80, 85, 90 அந்த மாதிரி டைம்ல 4 மணிக்கு இந்த கேத்தலிக் சபைக்கு ஓடுவாங்க. வீட்டுல இருக்க ஆயா பாட்டிங்கெல்லாம் எழுப்பி அனுப்புவாங்க. 4 மணிக்கு பயந்து ஓடுவாங்க. 5 மணிக்கெல்லாம் பூசை ஸ்டார்ட் ஆகிடுது. அப்ப பாருங்க, உலக வழக்கத்தின்படி அவங்க வாழும்போது அவ்வளவு பயம் இருக்கும் போது கிறிஸ்துவின் சபையில சத்தியத்தோடு அறிந்த நாமும் எப்படி பயப்படணும்? இன்னைக்கு உலகத்தினோடு நம்ம வாழ்ந்தது கிறிஸ்துவின் சபையாரா இருந்தாலும் உலகத்தார் தான் வாழ்ந்தது. இந்த வாழ்க்கையில வாழ அழைத்தது இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாட வசனம் தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. தொடர்ந்து வசனம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து இருக்கிறான். ஐக்கியத்தை காட்டும். கிறிஸ்துவோடைய நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தும். அடுத்தது பாருங்க, அடுத்த கட்டம் ஒண்ணு சொல்ற பாருங்க. கிறிஸ்து நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும். இப்ப யாருங்க பிதா அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும். என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைப்பான். இப்போ நாம யாரால பிழைத்து இருக்கிறோம்? தேவனுடைய கிருபைதான். அவர் நம்ம மேல வச்ச அன்புனால கிறிஸ்துவை அனுப்பி நம்மளை மீட்டெடுத்து தேவனுடைய சேர்க்கும்படி கிறிஸ்து வந்தார். அப்போ ஒரு பட்ட பாடுகள் நம்ம சிந்திக்கிறோம். சாதாரண ஏதோ ஒரு காட்சி பார்க்கும் போது கண்ணில் தண்ணீர் வந்துடும். ஆனா கிறிஸ்து பட்ட பாடுகளை வெறும் ஒரு ஞாபகமா தான் வச்சிருக்கோம், ஒரு வார்த்தையை தான் வச்சிருக்கோம். பாருங்க, எத்தனை அடி வாங்கி இருக்கிறாரு, எத்தனை அவமானங்கள், தலையில அடிக்கப்பட்டது, அவர் கன்னத்துல அறியறாங்க. அவர் சொல்றார், பேதுரு அந்த சீடர் காதை வெட்டும் போது, என்னுடைய தகப்பன் நான் வேண்டிக் கொண்ட 1000 தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணுவாங்க, உங்களால அழிச்சிருப்பாங்களே, நான் எதுக்கு இதை ஏற்றுக்கொண்டேன். அப்ப அவருடைய வல்லமை பாருங்க வெளிப்படுத்துறாரு. கடலை அமைதிப்படுத்தினவரு, பிசாச விரட்டினவரு, குஷ்டரோகிய குணப்படுத்தினவரு. அவர் அடிக்கும் போது அவர் ஒரு நிமிஷம் நினைச்சு இருந்தா, ஒரு செகண்ட் அங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டு. ஏன் பொறுத்தாரு? ஏன் அதை ஏற்றுக்கொண்டாரு? நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச அக்கிரமம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். நம்ம சின்னதுல இருந்து நமக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து செஞ்ச பாவம் யாருக்கும் தெரியாது. நான் உத்தம வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு நான் நீட்டா வந்த நான் உத்தமன்னு மற்றவங்க பார்க்கிறோம். ஆனா தேவன் பார்ப்பாரு இல்லைங்களா, நீ செஞ்ச அக்கிரமம் என்ன, நீ செஞ்ச பாவம் என்ன, உன் சிறு முதல் வயது முதல் கொண்டு இன்று வரை செய்த பாவங்கள் எத்தனையோ மனதில் இருக்கிறது. அதெல்லாம் மன்னிக்கும்படிதான் கிறிஸ்துவர். அவர் அந்த சாட்டையடி வாங்கி அந்த முள்கீரையில சுமந்து அந்த சிலுவையில தொங்கும் போது, ரத்தம் ஒழுங்கும் போது கூட
அவருடைய அன்பு பாருங்க எப்படி வெளிப்படுது. பிரதர் படிச்சாரு, இவர்களை மன்னியும் நாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். அவருக்கு ரத்தம் ஒழுகும் போது கூட அந்த கையில ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அந்த வலி, அந்த சதெல்லாம் பிஞ்சு தொங்குது, அந்த வெயில், தண்ணி தாகம். அவரால் அந்த முடிய பட்டத்திற்கு அந்த நேரத்திலே அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியலங்க, இவங்க மன்னிங்க. அப்படியாப்பட்ட கிறிஸ்துவோடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிற நாம எல்லாம் பாக்கியவான்கள். நிச்சயமா பரலோகத்துல நாம முதல் போய் நிற்போம், நித்திய ஜீவனை பெறும். அதுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. 58வது வசனம் இன்னொரு வாசினது 6ஆம் அதிகாரம் 58. வானத்திலிருந்து இறங்கின இதுவே, இது உங்கள் பிதாக்கள் மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கும் என்ன பண்ணுவாங்க? பிழைப்பான். இங்கே இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கை நித்திய ஜீவன், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பரிசுத்த தேவனோடு நம்ம அன்பா வாழாதான் இயேசு கிறிஸ்து மட்டுமா இந்த பாடுகளை பட்டார். இதை நம்ம சிந்திப்போம். வாரத்துல முதல் நாள் மட்டும் சிந்திக்கிறது இல்லைங்க, நம்ம வாரந்தோறும் கிறிஸ்து பட்ட பாடுகளையும் கிறிஸ்துவோடைய வார்த்தைகளையும் வீட்டுல தியானிச்சு அவருடைய அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை நம்ம பிள்ளைகளுக்கும் வரப்போற சந்ததிகளுக்கும் சொல்லி தருவோம். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரின் பதிவுகளாக செல்லலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். அப்பத்திற்காக ஒரு சகோதரர் ஜபிக்கும்படி சபையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, அருமையான காலை பொழுது அருமையான வார்த்தைகளை கொடுத்து தகப்பனே, எனக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் விழித்து உடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே. அப்பா, உனக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே. தகப்பனே, உன்னுடைய அன்பு வெளிப்படுத்தினீரே. அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சொட்டு ரத்தமும் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை புது மனுஷனாய் எங்களை சரீரம் எங்களுக்காக கிடைக்கப்பட்டீர் ஆண்டவரே. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமுள்ள தேவன் குமாரனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எனக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். திராட்சரசத்துக்காக சொல்லப்பட்ட சகோதரர் வந்து ஜெபிக்கும்படி சபையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, அருமையான ஆலயத்திற்காக பிதாவே, இதோ நீர் உங்களுடைய குமாரனை அனுப்பி எங்களுக்காக அவர் எங்களை பாவத்துக்காக அடித்து ஒடுக்கப்பட்டு எங்களை அறைந்து அவருடைய ரத்தத்தினால எங்களை நாங்கள் கழுவப்பட்டு எங்கள் பாவம் நீக்கப்பட்டு எங்களை கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பூமியில நாங்கள் அவர் மறுபடியும் 2ஆம் வருகைக்கு அவர் வரும்போது அதை நினைவு கூறுகள் சொன்னீங்க. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து நினைத்தோடைய அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் இந்த ரத்தமாகவும் இந்த சரீரமாகவும் எடுத்துக்கொள்ள நீங்கள் கொடுத்த அந்த நினைவுக்காக நன்றி செலுத்துவதற்காக அப்படியாக கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி இந்த அன்பரசனை நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்த பலியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். தொடர்ந்து காணிக்கை பகுதியை நடத்தி கொடுக்கும்படி பிரவீன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். காணிக்கைக்குள்ளார கடந்து சொல்றோம். காணிக்கைன்றது ஒரு முக்கியமான பகுதி. அது 5 ஆவிக்குரிய விஷயத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இதற்காக நம்ம ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி நிரப்பி வலியதுக்காக சரியான அளவினால் உங்கள் மடியிலே கொட்டப்படும். நீங்கள் இந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்றார். இதுல என்ன சொல்லுதுன்னா, நாம வளர்ச்சிக்காக சமய ஊழியத்துக்காக கொடுக்கிறோம். நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ரெட்டிப்பா கடவுள் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பார். அது இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அந்தபடியே முதல் வசனத்தை வசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசுவாசமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடு தேவன் பிரியமாய் இருக்கிறார். விசுவாசமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதை நியமித்தபடியே நாம் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை நாம் எல்லாரும் நினைவில் வைத்துக் கொண்டு இதனில் பங்கு பெறுவோம். இப்பொழுது காணிக்கைக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த கொடுத்த எங்கள் காணிக்கையை ஆசீர்வதிக்கப்பா. இதோ இந்த கொடுத்திருக்கிற எல்லா காணிக்கையும் யார் யார் கொடுத்திருக்காங்க அப்போ எல்லாரும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. இதோ வேதம் சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதை நாம் எல்லாரும் நினைவில் வைத்துக் கொண்டு சபையின் வளர்ச்சிக்காக ஊழியத்துக்காக இது உதவியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தேவனே. இதை நான் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன், எங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, ஆமென். தொடர்ந்து வழி நடத்தும்படி விமால் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறேன். நம்ம நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். வாரத்தின் அதுக்கு முன்பாக அறிவிப்புகள். வாரத்தின் முதல் நாளிலே காலையிலே 9 மணி தொடங்கி 10:30 வரைக்கும் ஆராதனை இருக்கும். நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நிறைவான ஜெபத்தை நம்ம வழி நடத்தும்படி நம் இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய யெகோவா என்னும் சங்கீர்த்தமுள்ள தேவாதி தேவனே, உடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் என்னையும் எங்களையும் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்டு இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியுள்ளவராய் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடு சந்தையில் வாழ்கிறோம். இதை நாங்கள் பரிசுத்தத்தோடு நீதியோடு உண்மையோடு உத்தமத்தோடு உம்முடைய சமூகத்திலே எப்பொழுது நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் எனக்கும் எங்களுக்கும் உதவியும் அருளும் செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், விண்ணப்பிக்கிறோம். பிதாவே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். இந்த சபைக்குள்ள நாங்கள் விட்டு விடாதபடி, நாங்கள் தவறி விடாதபடி தேவனுடைய பயபக்தி எங்களுக்குள்ளே எப்பொழுதும்
நிலைத்திருக்கும்படியாய் எங்களை அருள் செய்யும்படியாய் வேண்டுகிறோம் பிதாவே. உம்முடைய அன்பு, உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய மகத்துவம் எங்களை ஆண்டு கொண்டிருக்க தயவுக்காய் நன்றி. இந்த உலகத்தையே நேசித்தவருடைய கிருபைக்காய் நன்றி. நாங்கள் சத்தியத்தை இன்னும் அறிந்து புரிந்து அதன் ஆழமும் அகலமத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் மனக்கணை தேவன் தரதபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 Corinthians 4:4 சொன்னபடி தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவ பிரகாசமான இப்பிரபஞ்ச தேவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து இன்னும் குருடும் செவிடுமாய் ஊமையும் குசுராகி இருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாக வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட காரியம் நாங்கள் இருந்தோம். எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்து ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து அன்பு செய்த தயவுக்காய் நன்றி. தேவனே, எங்களை காத்துக்கொள்ளும், கடாட்சி தரும். எங்களை மறுபடியும் நடத்துகிறவர்களே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையை உத்தமமாக ஜீவிக்கக்கூடிய உதவி செய்யும். இந்த கூடுகை தேவன் ஏற்படுத்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். வராதவர்களை தேவன் தண்டிக்கிறவராய் இருக்கிறீர். தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை. அவரிடத்தில் நல்லோரும் தீயரும் நேசிக்கிறவர். ஆனால் தேவனுடைய காலத்திலே நாங்கள் உண்மையா உத்தமம் இல்லாவிட்டால் நாங்கள் தண்டனைக்கு ஆளாகாதபடி எங்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே.